படக்கூடாது சொல்லிக்க கூட இந்த வீடியோ நான் இப்படி இதில் வந்து இந்த கதையை கதைக்க போகிறோன்னு சொல்லிக்க அம்மாவுக்கு தெரியாது இந்த விஷயம். நாங்கள் வந்து இதை வந்து கதைக்க போகிறோம்ன்றது வந்து உண்மைக்குமே அம்மாவுக்கு தெரியும். அம்மா வந்து சொன்ன கதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கதையும் வேண்டாம், இந்த நாமமும் வேண்டாம், அதை அப்படியே விட்டுட்டு பெய்யாமல் இருங்க. இந்த வீடியோவை எடுத்து நாங்கள் வெளிநாட்டுக்காரருக்கு விற்கிறோமா என்றதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த விற்றுட்டு நாங்கள் வந்து ஞாபகமான காசு இதிலேருந்து வாங்குறோம்ன்றது மாதிரி அவங்கள என்னத்துக்காக அப்படிலாம் செய்கிறாங்களோ தெரியல. ஆனால் வந்து நான் நன்மை தான் செய்ய வந்தேன், எனக்கு இன்றைக்கு அடிக்க வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லிக்க நம்பி விட்டேன். எங்களுடைய அம்மா கிட்ட தான் வந்து நிற்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து நினச்சிப்பீங்க இப்போ நித்தம் நான் நல்ல மாதிரி வீடியோ போட்டு கொண்டு இருந்தேன், நான் தொடர்ந்து போட்டு கொண்டு இருந்தேன்னா நேற்று நம்ம வந்து வீடியோ போடல. அதுக்கும் வந்து காரணம் உண்டு காரணம் உண்டு. அது வந்து இப்போ நாங்கள் என்னத்தை தான் செய்கிறது எது செய்கிறேன்றாலும் உங்களுடைய அம்மா வந்து விட மாட்டேன் என்னத்துக்குன்றது சொன்னாலும். இப்போ நாங்கள் அந்த யூடியூப்பில் வந்து வீடியோவில் வந்து வெளியில் எடுக்கிறேன்னு சொன்னாலே அம்மா வந்து சும்மா அங்கே எனக்கு தெரியாதீங்க ஒன்று சொல்லி நித்தமே இங்கே வந்து பேச்சு தான். ஆனால் நாங்கள் வந்து ஒவ்வொன்றையும் தாண்டி போகணுமே என்று நினச்சி கொண்டு தான் நாங்களும் போகிறது. எல்லா விஷயங்களுக்கே இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது என்னென்னு சொல்கிறது, எல்லா விஷயத்தையும் நாங்கள் எடுத்து போடுறோம். ஆனால் அதுக்குள்ளேயும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குதுன்றதை வந்து நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். முக்கியமாக ஏற்கனவே ஒரு நியூஸ் ஒன்று நான் போட்டிருந்தேன். நானே ஏற்கனவே இந்த கடலில் வந்து மறித்து போன அண்ணா வேண்டிய சடலம் மீட்கப்பட்டதனடியால் அதை குறித்து ஒரு சில பேர் வந்து எங்களை வந்து ஒரு பிழையான முறைக்கு வந்து சொல்லியிருந்தாங்க என்று சொல்லி அதை நான் கதைச்சிருந்தேன்னா அதில் நீங்கள் நான் அதை செய்தது பிள்ளையா சரியான்றதை கூடி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன்னா அதுக்கு வந்து உண்மையிலேயே நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் அதை நீங்கள் தெரிவித்ததுக்காக நன்றி என்று சொல்லி எல்லாருமே வந்து எனக்கு வந்து தெரிவிச்சிருந்தீங்க. சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்க்கும் பொழுது. ஆனால் நான் வந்து போட்டது வீடியோ வந்து இருக்குதான், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் என்ன வந்து நான் கடலில் சம்மந்தமே இந்த வீடியோ அடுப்பான்னு வேறே நாட்களுக்கு தெரிவிப்பான்னு சொல்லி எனக்கு வந்து நிறைய புகார், அதாவது வந்து என்ன காண்ற இடத்துல வந்து அடிப்பம் ரெண்டு எல்லாம் சொல்லியிருந்தாங்களா. ஓ அவசரப்படக்கூடாது, சொல்லுவோம் மெல்ல மெல்லமா. அப்போ என்னை வந்து காண்ற இடத்துல அடிப்போம், என்னத்துக்காக வந்து வீடியோவில் எடுத்து போடுவான், அது என்னத்துக்காக செய்வான், வேறு என்னத்துக்கு நாட்களுக்கு போல காட்டுவான்ன்றது மாதிரி நிறைய கேள்விகள். அப்போ நான் வந்து கேட்டேன், இது என்னடா பண்ணான்னு என்ன களவா எடுத்துகிட்டு போனான் இல்லை தானே. நான் ஒரே வீடியோ முக்கியமாக வந்து நான் இதை வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேணும். என்னென்னு சொன்னால் எத்தனையோ இடங்களில் இருந்தெல்லாம் வாரவங்க வந்து கடலில் இறங்கி போய் நின்று குளிப்பாங்கள். முக்கியமாக அது கடல் சம்மந்தப்பட்டது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அளவு எவ்வளவோ இருக்குது. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சது வந்து ஒரு கொஞ்சம் வேண்டாலும் அதை நான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். என்ன சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்ச அளவு சில ஆக்களுக்கு உண்மைக்குமே தெரியாதுன்னு கடல் சம்மந்தப்பட்டதை பற்றி தெரியாதவே நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன சொன்னால் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கடலில் நிறைய பாசிகள் இருக்குது, அது உயிராபத்தான பாசிகள்ன்ற எல்லாவற்றையுமே நான் சொல்லியிருக்கிறேன். அறியாமல் வந்து தண்ணியில் இறங்கி போய் அது கூடான விபத்துக்களை காணக்கூடிய மாதிரி இருக்குமென்றதே. அப்போ எனக்கு வந்து நான் கூடி போய் இடத்துல அந்த வீடியோ ஒன்று எடுக்க போயில என்று சொன்னால் எடுக்கிற இடத்துல பிரச்சனைகள் ஊடாகும். மற்றது வந்து உண்மையாக சடலத்தை நான் வந்து வீடியோ எடுக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து எனக்கு அது பார்க்குறதெல்லாம் எனக்கு சரி வராது. அதுக்கு முன்னுக்கே எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோலாம் அனுப்பிட்டாங்க, இதை நீ இதை போடுன்ற மாதிரி. அப்போ நான் அதை கூடி போட விரும்பலை. எவ்வளவோ பிரயோசனப்பட்டு நான் மற்றது வந்து அந்த குடும்பத்துக்காக நான் வந்து மன வருத்தப்பட்டேன். உண்மையாக மன வருத்தப்பட்டேன். எங்களோட வீட்டிலேருந்து எல்லாருமே எங்களோட பிள்ளைகள் வேறு அவங்களோட பிள்ளைகள் வேறு அப்படி இல்லை தானே என்று சொல்லி மனவேதனைப்பட்டேன்னா. அப்போ எங்களோட அம்மாக்கள் கூட என்ன கடலில் தெரியாது, அங்கே தெரியாது, இங்கே தெரியாது என்று சொல்லி நான் மெக்கானிக்காக இருந்தாலும் இன்ஜின் வேலை செய்ய போகிறது என்னென்றாலுமே அம்மா சொல்லுவா கடலில் அங்கே உயர போகாது என்றது மாதிரி. அடுத்த நாள் முடி வந்துட்டுன்னு சொல்லாமல் போனாங்க. ஓ அடுத்த நாள் கூடி இவங்க தேடுறாங்கள்ட இவனை விட்டுட்டு ஓடிடுவான் உங்கனைக்க என்று சொல்ல நான் போகையில் அம்மா கத்தி கொண்டிருந்த அஞ்சு போகையில் கடலில் போகாதுன்னு சொல்லி. அதுக்கு வந்து ஒரு காரணங்கள் இருக்குது. நாங்கள் வந்து உண்மையாக என்னன்னு சொல்கிறது, இப்போ ராசி பலன்ன்றதை ஒன்றுமே நான் பார்க்குறேன் இல்லை, நான் உண்மைக்குமே பார்க்குறேன். அதுக்குள்ளே வந்து எங்களுடைய மாமாக்கள் வந்து சொல்லியிருக்கணும் எனக்கு இந்த மாதம் அதாச்சும் வந்து என்னுடைய 33 வயசு கிடையில, அதாச்சும் 33 வயசுன்னா இன்னும் 5 நாள் கிடக்குன்னு 5 நாள் கிடக்கு. அதுக்கூடையில் எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளை கொண்டு வரமென்றது மாதிரி நான் உண்மையாக நான் இதெல்லாம் பார்க்குறேன். ஆனால் வந்து சர்மியும் வந்து கூடுதலாக கொண்டு போய் என்னுடைய குறிப்புகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது. பலன் கூடாது, இவருக்கு வந்து ஜெயில் பயணம் இருக்குது, இவருடைய பிறந்த நாள் அதாச்சும் என்னுடைய பிறந்த நாள் இப்போ 1ஆம் தேதி பிறந்த நாள்னு சொன்னால் அந்த பிறந்த நாளுக்கு இடையிலேயே
நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடும்ன்றது மாதிரி பாருங்கோ. அன்றைக்கு சொன்னான் தானே இன்றைக்கு வீடு தேடி பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றுக்குமே வந்து சரமியம் இங்கே வந்து சொல்லி கொண்டே இருக்குது. மற்றது வந்து எங்களுடைய மாமாக்களும் சொன்னால் அம்மாக்கள் வந்து அதை நம்புறாட்டிலும் அம்மா வந்து எச்சரிக்கையாக இருங்கோ, என்னென்றாலும் எச்சரிக்கையாக இருங்கோன்னு சொன்னால். ஆனால் உண்மைக்குமே இந்த கை காட்டுறதும் இல்லை, யார் வந்தேன்னா அவரையும் வீடு வழியான்றதே இல்லை. இது ஒன்றையுமே நான் நம்புறதில்லை, உண்மையாக நம்புறதில்லை. அப்போ எதுக்கும் பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேணுமென்று சொல்லி ஒவ்வொரு இதுலேயுமே வந்து அம்மாக்களும் சரி இது. ஏன்னா எனக்கு வந்து ஒரு முறையும் அப்படி தான் அம்மாக்களும் சொல்லி கொண்டு இருப்பேன், நீ கவனமாயிரு. ஏன்னா நான் கொஞ்சம் உண்மையாக என்னென்னு சொல்கிறது, நாங்கள் வந்து அம்மாக்களுக்கு வந்து சின்ன பிள்ளைகள் தான். நாங்களே எங்களை மனசான வச்சு கொண்டு இருக்கிறது சின்ன பிள்ளைகள். நான் 33 வயசு ஆகுது என்று சொல்லிக்கி எங்கேயோ பெரியாக்களாக நாங்கள் வளர்ந்துட்டோம் என்றது வந்து இதாக இருக்குது. அப்படி இருக்கவும் வந்து அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், டவுனுக்கிட்ட எங்கண்ட இடத்துக்கிட்ட தான் வந்து என்னுடைய மச்சான் வேறு அவங்கள வந்து மறைச்சிட்டாங்களாம். மறைச்சி போன வழியாலேன்னு சொல்லி என்ன நாங்கள் நிற்கிற இடத்துல வந்து நீ என்ன வீடியோ எடுத்துக்கொண்டு தெரியுறியோன்னு சொல்லி காதுக்குள்ளே ஃபோனை வச்சு. அப்போ அவன் சொன்னான், நெஞ்சு வாங்க இது நான் வீடியோ ஒன்றும் எடுக்கல, அவன் தான் சுமன் தான் வந்து வீடியோ எடுத்தது, உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க அவருக்கு காண்ற இடத்துல அடிப்போம் என்று சொல்லி அவரை வந்து காண்ற இடத்துல அடிப்போம். அவர் வந்து நிறைய விஷயங்களை செஞ்சு போட்டார். நான் என்ன விஷயத்தில் செஞ்சேனான்னு சொல்ல. அப்போ எனக்கு அவன் வந்து உடனே கால் பண்ணினான் அந்த இடத்துல வச்சு. அவன் சொந்தக்காரருமே இல்லை, சொந்தக்காரராக தான் இருந்தால் தான் என்னப்பா இது வந்து நான் பிள்ளையா செஞ்சேன். நான் ஒரு விழிப்புணர்வான ஒரு வீடியோ ஒன்றை போட்டு நான் என்னைக்கு இதுவான இதை தான் போட்டேன். நான் மற்றவங்களுக்கும் இதே மாதிரி நடந்துடக்கூடாதுக்காண்டி. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னார் ஃபோனு சொல்லி அவனை காண்ற இடத்துல அடிப்பேன். அப்போ இவன் சொல்லியிருந்தான், நான் வந்து உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன், கால் பண்ணுறேன், அவன் உங்கள்கிட்ட வந்து இந்த பிரச்சனை நீங்கள் இதிலேயே முடிச்சு கொள்ளுங்க, இதிலேயே முடிச்சு விடுங்க. பிறகு வந்து சும்மா காண்ற இடங்கள்லாம் இந்த வர்றா ஃபோனை அதுவன் அடித்து போடுவேன்னுலாம் சொல்கிறது, என்ன காதுக்குள்ளே ஃபோனை வச்சுக்கொண்டு வீடியோ எடுத்துக்கொண்டு திரியிறியோ ரெண்டு சொல்லி எனக்கு கடை அந்த அங்கேயே வச்சுலாம் நிறைய பிரச்சனைகள் விட்டுருக்கணும். அப்போ என்ன வேறு தேடி தெரிஞ்சிருக்கணும். அப்போ என்னிட்ட வந்து இங்கே சொன்ன அப்புறம் அப்போ அம்மா சொல்லியிருந்தா, ஐயோ நீங்கள் வந்து உடம்பு போக வேண்டாம், ஒன்றும் போக வேண்டாம், இப்படித்தான் 1000 பிரச்சனைகள் வரும், அதுக்காண்டி எல்லாத்துக்கும் நீங்கள் போய் தேடி தெரிஞ்சு தேவையில்லாமல் போய் நீங்கள் அதுகளுக்கு எல்லாம் மாட்டுப்பட வேண்டாம், அது என்னென்றாலும் இங்கே வீட்டை வந்தால் நாங்கள் பார்த்துக்கொள்ளுவோம் ரெண்டது மாதிரி. அப்போ நான் வந்து மோமெண்ட் சொல்லி போட்டு நான் அவங்க நிற்கிற இடத்துக்கு உண்மையாக போயிட்டேன்னு. அப்போ அதிலே வந்து அனுபவ கூடி விடையில எங்களை என்ன நான் விடையில தான் ஏண்டாவே சோழியை பிரச்சனைப்பட வேண்டாம் விடுங்க அவையில் நான் கழிச்சிட்டு போட்டுமான்னு சொன்னேன் சொல்ல. அப்போ நானும் வந்து கடற்கரைக்கு அங்கே இங்கெல்லாம் உண்மைக்குமே தனியாக திரியிறேன். நான் அப்போ தனியாக திரியிறேன், அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். சும்மா காண்ற இடத்துல ஏன்னா நாங்கள் நிற்கிறவரை விட வேறு நிற்கிறது கோலம் மாறி நிற்பாங்க அப்படின்னு கேட்க, அதாவது வந்து சும்மா கண்டுட்டு ஒரு இதண்டான்னு சொல்லி படியல் கூறி ஒரு அடிக்கிற மாதிரி வரலாம். என்னென்னு சொன்னால் காலம் இப்போ அப்படி தான் போய்கொண்டிருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், அந்த கடற்கரையில் அங்கெல்லாம் வந்து நிறைய பேர் தேவையில்லா கதைகள் வந்து கதைச்சிருக்கிறாங்களாம். இவங்களுக்கு என்னடா இது, நானாக போகிறது கடற்கரைக்கு போகிறேன்னா மீன் வாங்குறதுக்கு போவேன், அப்படி இல்லையாக இருந்தால் முக்கியமாக இன்ஜின் வேலை செய்கிறக்காண்டி போவேன், மற்றபடி தேவையில்லாம் போகிறதில்லை. அது சும்மா போகிறாமையெல்லாம் மற்றது அப்படி இல்லையண்டா எங்களுடைய ஆக்கிளாரம் வந்தால் போட்டில் ஏற்றிட்டு போகிறக்காண்டி போவேன். கடற்கரையில் வந்ததுன்றது பொம்பளையில் வச்சு வீடியோ எடுக்கிறது ரெண்டாவது மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்களாம். இப்போ பொம்பளையில் வச்சு வீடியோ எடுக்கிறேன்டா நான் வந்து அவங்களோட சௌரங்களை வச்சு நான் வீடியோ எடுக்கல, ஒன்று எந்த சௌரத்தோடு இருப்பேன், இல்லைன்னு சொன்னால் குடும்பத்தோடையே நான் வந்து இருந்து வீடியோ எடுப்பேன். அதை வந்து நீங்கள் கதைச்சவங்களுக்கு வந்து அதை வந்து நீங்கள் என்ன நோக்கத்தோட கதைச்சிங்களோ எனக்கு தெரியல, என் வீடியோ எடுப்பான். மற்றது இந்த வீடியோவை எடுத்து நாங்கள் வெளிநாட்டுக்காரருக்கு விற்கிறோமா என்றதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த விற்றுட்டு நாங்கள் வந்து ஞாபகமான காசு இதுலேருந்து வாங்குறோம்ன்றது மாதிரி அவங்கள என்னத்துக்காக அப்படிலாம் செய்கிறாங்களோ தெரியல. பிறகு வந்து சரமியும் சேர்ந்து கடலில் வந்து பொடி தேடினதாம். அதாச்சும் நான் வீட்டை தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு எங்களோட வீட்டை வந்து அந்த வீடியோ முடிச்சு நான் அதாச்சும் வந்து கதைக்கும் கடலில் வீடியோ எடுத்து நான் தேடிட்டு வீட்டை வந்து நான் சரமியோட இருந்து கதைச்சதை அவங்கள அந்த அரையும் குறையுமா பார்க்குறேன்னு சொல்கிறதானே. அப்படியே அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் வந்து இது என்னடா நாங்கள் எல்லாம் இருக்கத்தக்கனே மனுஷியும் வந்து கடலில் தேடினதோ ஏன்னா அந்த கடலில் தேடின ஒரு வீடியோ வந்து இப்படிவாக மாற்றிருக்கிறாங்களா. அப்போ இது வந்து நிறைய இடத்துல ரோட்டுக்கு போகிறோன்னு என்னடா நீங்கள் போய் போட்டில் தேடினீங்களான்டா என்னப்பா எனக்கு தெரியலை, சத்தியமாக எனக்கு தெரியல எனக்கு என்னன்னு சொல்ல. மற்றது வந்து ஊருக்குள்ளே சரியில்லை தானே, ஊருக்குள்ளே சரியில்லையேண்டா நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் சரி. இப்போ அன்றைக்கு இன்ஜின் புள்ளையண்டெல்லாம் போட்டு நீ இன்ஜின் புள்ளையண்டா நீ என்னண்டு கரையே வந்த நீ
ரெண்டெல்லாம் கேட்டாங்களா. அப்போ நான் வந்து கடை தொழில் செய்கிறவங்களோட நான் கதைச்சேன். இஞ்சி பாருங்க இப்படி எல்லாம் என்ன கேட்டிருக்கேன்னா அவங்க விழுந்து சிரிச்சாங்களே. இன்ஜின் பிள்ளைன்னு சொல்லி உன்னை கேட்குறாங்களோ கடற்கரையிலேருந்து கடல்லேருந்து நீ என்னண்டு கேரியா வந்த நீன்னு சொல்லி இதுக்கு இப்படி கொத்தவனோட என்னண்டு கதைக்கிறன்னு சொல்லி பார்ப்போம் போட. எல்லாத்துக்கும் காரணம் வந்து வாத்தியான்னு சொன்ன தெரியும் எரிச்சல் புறாம குணங்கள் தானே. நீங்கள் அப்படி இப்படி செய்றியல் நல்ல மாதிரி எல்லா ஆக்களோடையும் பழகிறீர்கள்ன்றது ஒரு நான் சொன்னேன். நான் வந்து அவங்களோடையுமே எரிச்சல் என்றாலும் நான் அவங்களோட கூடி நல்ல மாதிரி தான் நடந்து கொள்கிறேன். நான் வந்து கள்ளனோட கூடி நான் நல்ல மாதிரி தான் நடந்து கொள்வேன். ஏன்னா எங்களோட கலவெடுக்க வர மாட்டான்ட்டு அப்படித்தான் உண்மையாக நான் நினச்சி பழகிறது. ஆனால் அவங்க வந்து ஏன் இப்படிலாம் செய்கிறாங்கன்றது தெரியலை. அப்போ நான் வந்து உடனேயும் போனேன் அவங்களோட வீட்டை ஓடி போனேன். நான் என்ன பிரச்சனைன்றதை கேட்போம்னு பார்த்து அவங்களோட வீட்டில் அங்கே ஆட்கள் இல்லை. அப்போ அந்தண்டு நான் நினைக்கிறேன் திரும்பவும் எங்கே வேறு இடத்துலேருந்து காய்ச்சிக்கணுமா எனக்கு வந்து காண்ற இடத்துல அடிப்பேன். வேறு ஒரு அண்ணா எனக்கு வந்து சொல்லியிருந்தார் எனக்கு வந்து அதான் காண்ற இடத்துல வந்து அடிப்புமாம்னு சொல்லி. அப்புறம் வந்து நேற்று தினம் வந்து என்ன இங்கே இந்த வேலை முடிச்சுட்டு நான் போய்கொண்டிருக்கேன் என்னை வந்து பைக்கில் அதில் வர என்ன மறைச்சினம் நீ என்ன உங்கள் செய்கிறியா நீ என்ன உனக்கு வேலை இல்லையோ அது இல்லையோ இப்படி புதுவலை தான் நான் படம் காட்டி கொண்டு தெரியறியோ ரெண்டு கேட்க நான் சின்ன நானே எனக்கு படம் காட்டி கொண்டு நான் காட்டுற படத்தை உலகம் பிள்ளை பார்க்குதான் என்று அதுதான்டா பிள்ளையா மீண்டா அதில் அப்படிலாம் வாழ்றியாமன்ட்டு என்ன கேட்க நான் கிட்ட என்னப்பா நான் என்ன தான் செய்தேன் நான் என்ன செஞ்சதுக்கு பிரச்சனைன்னு சொன்னேன். நீ ஏன் அந்த தேவையில்லை வீடியோவில் எடுத்து போடுவானா நீ என்ன விற்கிறியோ தமிழ்நாட்டுக்காரருக்கு எவ்வளோ காசு தராங்கன்னா அதில் எவ்வளோ காசு வாங்கினியா. நான் சொன்னேன் உங்களுக்கு யார் சொன்னேன்ட்டு கேட்டேன். டேய் எங்களுக்கு தெரியாது நீ எனக்கு மினக்கறியா என்ன நீ ஏன் எனக்கு மினக்கற என்னத்துக்கு நீ மினக்கற சொல்லு என்னத்துக்குன்னு சொல்ல. டே இந்த விழிப்புணர்வும் நான் இப்போ ஒரு உண்மைக்குமே இதாகத்தான் நான் சொல்கிறது மக்களுக்கு தெரிவிச்சுக்கொள்ளணும். உனக்கு மற்றவங்களெல்லாம் மக்களுக்கு தெரிவிக்கல உனக்கு மட்டும் இதில் அக்கறையோவாம். அப்போ நான் சொன்னேன் அப்போ உங்களுக்கு இதில் என்ன பிரச்சனை என்று கேட்டேன். கேட்கத்தான் அவர் சொன்னார் இது எங்கட சம்மந்தப்பட்டது விஷயம் இதுக்குள்ள நிறைய விஷயம் அடங்கி இருக்குது அது உனக்கு தெரியுமோண்டு கேட்டேன். நான் நின்று அடங்கி இருக்குது நிறைய பேர் வந்தாங்க. அப்போ இதை வந்து ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டிருக்குறாங்களப்பா இந்த வீடியோ வந்து ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டிருக்காங்க. நான் கூடி இந்த பொடியோட போடையில் அவங்க வந்து பொடியோடையெல்லாம் வீடியோ போட்டிருக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன சரி ஆறுண்டாலும் போட்டும் எங்கட காண நீ ஏன் போட்ட நீ அதுதான் புல இனி இந்த தேவையில்லா வேலையில் செய்ய வர வேண்டாம் உன் ஃபோன்லேருந்து லவுடாக செறிவேன். அப்போ நான் சொன்னேன் அப்போ நீங்கள் செய்யுங்கோ நான் வந்து என்ன நடந்தாலும் நான் வந்து எடுக்க வருவேன் நீங்கள் அதை செய்யுங்கன்னு சொல்லி இன்னொன்று கதைக்க போறிய எனக்குன்னு சொல்லி கொஞ்சம் தகராறாயிட்டுது அந்த இடத்துல. அப்போ நான் இதை தான் சொல்லிட்டு வந்தேன். நான் எங்கே நடந்தாலும் நான் நிற்கிற இடத்துல எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு அடுப்பண்டு அந்த இடத்துல சம்பவம் நடக்குமா. நான் சொன்னேன் என்ன சம்பவம் நீ வீடியோ எடுக்கிற இடத்துல சம்பவத்தை பாராம் அந்த சம்பவத்தை வீடியோவாக போடாம் ரெண்டு தான் சொன்னேன். அப்போ நான் என்ன பார்ப்போம்ப்பா சந்தர்ப்பம் கிடைச்சாது என் வீடியோ போடுறது தான்ட்டு போட்டு நான் நான் உண்மைக்குமே நான் வந்து யாரோடையுமே பகையாக போகிறதில்லை. அப்போ இவனும் வந்து எனக்கு சொல்லி கொண்டே இருந்தான் உன்னால எனக்கு கண்டுக்கு அடிக்க பார்த்தாங்கன்னு சொல்லி அது வந்து வேறு யாரும் இல்லை செல்வப்போனே என்ன வந்து உன்னால் வந்து எனக்கு அடிக்க பார்த்தாங்க நல்ல காலமடாப்பா நான் ஹெல்மெட்டை கலட்டி போட்டு நின்றா அப்புறம் நென்னு தெரிஞ்சா அப்புறம் சொன்னவங்க உன்னை மச்சானுக்கு அடிக்க பாருன்றது மாதிரி அதான் உடனே கால் பண்ணாலும் திரும்பவும் பிரச்சனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து சொல்லி கொண்டே இருந்தான். இது என்ன செய்யப்படாது நான் சொன்னேன் நான் என்ன செஞ்சேன் நான் பிள்ளைய செஞ்சேன் என்ன கொண்டு போலீஸ் நிலையத்தில் கொடுக்கட்டுமே நான் கொடுக்கட்டுமென்னு சொல்லி. ஆனால் இன்றைய கூடிய ஒரு வீடியோ நான் போடுறேன்னு காரணம் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் எங்களோட இடங்களில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் உண்மையாக அவங்களுக்கு எதுவுமே செய்யலை ஏன்னா நான் பப்ளிக்காக தான் சொல்கிறேன் எதுவுமே நான் செய்ததில்லை. எல்லாரோடையுமே நல்ல மாதிரி தான் நடந்து கொள்கிறேன் எல்லாருக்குமே நன்மைக்கு எதுவான விஷயத்தை தான் செய்ய இறங்குறேன் நான். ஆனால் எனக்கு என்ன தான் வந்து பிடிக்க இப்போ ஒரு குறிப்பிட்ட நாளாக பிடிக்கலை வேண்டது மாதிரி ஒரு இதாக நடந்து கொள்கிறாங்க. அதுக்கு நான் என்ன செஞ்சேனான்டே தெரியலை. அதான் என்னோட நேரடியாக வந்து கதை காட்டிலும் வீடியோவில் பார்க்குறீங்க குறையுமாண்டாலும் இங்கே இருக்கிற நீங்கள் அதான் என்ன பிரச்சனைன்றது அது சரி சொல்லுங்கள் எனக்கு ஃபோன் நம்பர் என் ஃபோன் நம்பர்லாம் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட முழு பேர்டையும் இருக்குது நார்மல் நம்பர். ஆனால் அவங்க அந்த ஃபோனில் கூட கதைச்சிருக்கலாம் நிறைய வாரவன் போகிறவனுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களாம் மானுக்கு அடியப்பாருன்னு சொல்லி. அப்போ மானுக்கு அடியப்பார் மானுக்கு அடிய ஓ அங்கேயும் வந்து எடுத்து சொல்லி அவள் இங்கே எங்கட விட்ட வந்தாலும் அதான் அம்மா வந்து இவன் என்ன இவன் திருந்தேலியோ என்ன என்று சொல்லி இங்கே அம்மாவோட நான் இருந்த வார்டில் இருக்கே. அதான் நேற்று நான் உண்மையாக சொன்னால் தெரியுமா நான் வீடியோ ஒன்றுமே போடலைன்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் குழப்பமாக கிடந்துச்சு பெரிய டென்ஷனாக கிடந்துச்சு. இதுக்குள்ள வந்து பெரிய ஒரு அங்கே வீட்டை சர்மியம் வந்து சொல்லி அழுது இங்கே அம்மா
சாத்திரம் கட்டாண்டு நடக்க போதுமான இதெல்லாம் மக்களுக்கு திருத்தலாம் இருக்கண்டி கொண்டு என்ன வந்து ஒரு சின்ன பிரச்சனை திருத்தலாம் கிடக்கட்ட ஜெயில் பயணம் எல்லாமே இருக்காம இந்த பிறந்த நாள் கிடைக்கிறதாச்சும் உங்களோட 33 வயசு கடக்கிற காலத்துக்குள்ள வந்து அவரை வந்து இனி இல்லை அவன் கவனமாக பார்த்து கொள்ளுங்கன்றது மாதிரி பயந்துட்டாப்பா என்று சொல்லியிருக்க நான் உண்மையிலேயே நான் வந்து ஒன்றுக்கும் பயப்படுறேன். நான் வந்து எல்லாத்துக்குமே போயிடுவேன். கடல் என்னாலும் சரி எங்கே என்னாலும் ஏறிக்கொண்டு போயிடுவேன். எந்த ஒரு விஷயத்துக்கு நான் பயப்படுறேன். என்ன நடக்க போட்டு கடல் என்றாலும் கையை தட்டி போட்டு தண்ணிக்கு குதிச்சிடுவேன். நான் அப்படித்தான் நான் உண்மைக்குமே வீட்டில் வந்து தெரியாத கொஞ்சம் பயம்தானே அவங்க வந்து அப்படி இப்படின்னு பார்க்க எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து வேதம் சாமி சைவமாக இருக்கிறது. அப்போ நிறைய பேர் வந்து இப்போ சொன்ன போனாங்களா உங்களோட புருஷன் வந்து தேவையில்லா வேலையில் செய்து கொண்டு தெரிகிறார். அது வந்து அவ்வளவு நல்லதில்லை. நிப்பாட்ட சொல்லுங்க. இது வந்து தேவையில்லா பிரச்சனால இவ்வளோ நடக்குமன்றதையும் அப்போ உண்மையிலேயே நான் கொஞ்சம் பயந்தனான் தான். அது ஏன்னு சொன்னால் பயந்தனான்றதே நான் ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் உண்மைக்குமே தனியாக தெரிகிறேன். நான் வேலை விஷயமா என்னத்துக்குன்னு சொன்னாலுமே தனியாக தெரிகிறேன் நான். அப்போ அவங்கள்ட உறவினர்கள் கூடி அண்டைய போய் நான் கதைச்சினான். ஒரு சில ஆக்களோட கதைச்சினான். இல்லை தங்களுக்கு அதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் வீடியோ போட்டதால் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அந்த வந்தவங்க ஒரு 2 பேர் என்னோட கதைச்சு வைக்கணும். அதால் என்ன பிரச்சனை ஒன்றுமே இல்லை. உங்கள் இவ்வளோ பேர் எடுத்து வீடியோ போட்டிருக்காங்களாம். நீங்கள் அதால் எதுவும் பிரச்சனையும் இல்லை. இப்படி விஷயம் இருக்குன்றதே நாங்கள் இங்கே வந்த அப்புறம் தான் தெரியுமன்றது மாதிரி. அப்போ நான் வந்து சொல்லின்னு இருந்தேன். நான் இதால் தான் எனக்கு தேவையில்லா பிரச்சனைகள் வந்துன்ட்ருக்கு. நான் வந்து பாருங்கள் உங்களோட வந்து இதை செஞ்சுட்டு நானும் அவங்களோட எல்லாம் போய் நின்றுலாம் ஃபுல்லாக தேடி எல்லாமே தான் வந்தேன் நான். ஆனால் நான் நன்மை தான் செய்ய வந்தேன். எனக்கு இன்றைக்கு அடிக்க வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லியிருக்க அவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி இது மட்டும் இந்த பிரச்சனை வந்து இந்தியோட முடிஞ்சதுன்றதை நான் நம்பல. தேவையில்லாத ஒரு வாக்குவாதம் பெறமன்றதை நான் நினைக்கிறேன் அப்படின்றது மாதிரி. அப்போ எனக்கும் தெரியும். இப்போ எனக்கு வந்து என்ன செய்ய வேணுமன்றதும் தெரியும். அவங்கள அப்படி நடந்து கொண்டா நானும் இப்போ ஒரு வழி இப்படி நடக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு மாற்று வழி கண்டிப்பாக இருக்கும் தானே. அப்போ அதுவும் ஒன்று இருக்கும். அப்போ எங்கள் வீட்டை வந்து பயப்படுறது இரவு வட்டியில் திரிகிறது தேவையில்லாமல் அங்கே இங்கேலாம் திரிகிறத குறித்து தான் எனக்கு அந்த ஒரு பயம். ஏன்டா வீட்டுக்கார தேவையில்லாம் பயந்து நிற்குது விளையன்றது மாதிரி. இந்த அம்மா அங்கிட்ட எங்கே நிற்கிறேன் இந்த என்ன செய்கிற எங்கே நிற்கிற 7 மணி ஆனாலே சும்மா அங்கே தேவையில்லாமல் அங்கே போகாது இங்கே போகாதுன்னு சொல்லி ஏன்னு சொன்னால் எப்போ சான்ஸ் கிடைக்கும் உங்களை பிடிச்சி விழுங்குறேன்டா. நான் உண்மையாக நான் ஒன்றுமே நான் செய்யலை. நான் என்ன செஞ்சேன் நான் வீடியோ ஒன்று எடுத்து போட்டது தான் தப்பு ரெண்டது மாதிரி சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. எனக்கு தெரியலை. அப்போ எனக்கு பெரிய ஒரு மனம் கசப்பாக இருந்துச்சு. அது நான் அந்த வீடியோ இப்போ எடுத்த வீடியோ ப்ரைவேட் பண்ணி விட்டுட்டோம். என்னச்சு நான் அழிச்சு விட்றதோ அப்படித்தான் அம்மா சொன்னவா. அதை வீடியோ எல்லாத்தையும் வேண்டாம் அது எல்லாத்தையும் அழிச்சு விடன்னு சொல்லி. அப்போ நான் இங்கே ஒரு சில கேட்டேன் நீ ஏன் அழிக்கிற அதையால் உனக்கு அந்த வேறு யாரும் எடுத்ததுன்னு சொன்னவங்கள இல்லை தானே. இது வந்து ஒரு நியூஸ் தானே. அதில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதில் வந்து தனிநபர்ன்னு சொல்லியே வெறும் வந்து எதையும் கதைக்கலாடா கதைச்சா பார்ப்போம் நாங்கள் இருக்கிறது தானே அதையும் பார்ப்போம்னு சொல்ல நான் வந்து அவங்களும் சப்போர்ட் தராங்கன்ற அதுக்காக நான் இதண்ட வரையில். அப்போ எங்களோட வீட்டில் எங்களோட அம்மாக்கள் சௌரவங்களோட கதையை கேட்குறேன் நான். அப்போ அம்மா சொன்ன கதை தானது இது எல்லாத்தையும் வேண்டாம் இது எல்லாத்தையும் அழிச்சு விடுன்னு சொல்லி இன்றைக்கு கூட இந்த வீடியோ நான் இப்படி இதில் வந்து இந்த கதையை கதைக்க போகிறோன்னு சொல்லிக்க அம்மாவுக்கு தெரியாது இந்த விஷயம். நாங்கள் வந்து இதை வந்து கதைக்க போகிறோம்ன்றது வந்து உண்மைக்குமே அம்மாவுக்கு தெரியும். அம்மா வந்து சொன்ன கதை வந்து பார்த்திங்கன்னு சொல்லியும் இந்த கதையும் வேண்டாம் இந்த நாமமும் வேண்டாம் அது அப்படியே விட்டுட்டு பெய்யாமல் இருங்கன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் மண்டைக்கு நான் அணுவோட வந்து சும்மா ஒரு வீடியோ ஒன்று எடுக்க போகிறேன் நோமலாக ஒரு வீடியோ சும்மா வெம்பலான்னு சொல்லத்தான். சரி என்ன தின்னா செய்யுங்க இந்த கதையிலே ஒன்றுமே கதைக்காதீங்கன்னு சொல்லித்தான் இருந்தேன். அப்படித்தான் சொல்லி போட்டு ஆனால் எனக்கு வந்து மனசு வந்து பொறுக்கலை. ஏன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கலாம் ஒரு காட்சியான ஒரு வீடியோ வந்து நோமலாக காட்டி போட்டுருக்கிறேன் அதுக்குள்ள என்ன நடந்தது எது நடந்ததுன்னு சொல்லி உங்களை எல்லாருக்கும் தெரியும். நான் வீடியோ வந்து செய்கிறவங்களுக்கு எனக்கு தெரியும். ஒரு வீடியோ வந்து கூடுதலாக வீடியோ வந்து ஓடுது கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னால் அதை தொடர்ந்து போட்டால் தான் அது எங்களுக்கும் ஒரு பார்க்க சந்தோஷமாக இருக்கும் செய்கிறவங்களுக்கு. ஆனால் நேற்றைய நாளில் வந்து கொஞ்சம் மனம் சரியான கசந்துட்டு எனக்கு ஏண்டா உடஞ்சி போகிறதில்ல யாரும் வந்து என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி இருந்தால் எனக்கு வந்து பிடிக்காது. உண்மையாக சொன்னால் எனக்கு பிடிக்காது. யாரும் வந்து என்னை வந்து அவமானப்படுத்தக்கூடாது. படுத்தினா எனக்கு வந்து கொஞ்சம் தாங்க மாட்டேன். அதனடியால் இதுக்கு நான் என்ன செய்கிறது எது செய்கிறன்றது ஒரு சூழ்நிலை காரணமாக நின்றுட்டேன். ஆனால் ஏற்கனவே தெரியும். அப்போ இதுவும் நான் சொல்லியிருந்தேன். அப்போ எனக்கு அந்த முனையில் வந்து சிலிண்டர் வெடித்து 2 அண்ணாக்கள் வந்து மறைத்து போனவங்க அதை கூட நான் வந்து வீடியோ எடுத்து போட்டேன் நான். அதால் வந்து அவங்க ஒரு கதை என்னோட வந்து வெறுமே கதைக்கல. அப்போ இந்த இதுக்குள்ள தான் வந்து இப்படியெல்லாம் கதைக்கிறீங்கள்னு சொல்லத்தான் இதுக்கு எல்லாருமே சொன்னாங்க. அவங்க நீங்கள் நல்ல மாதிரி வீடியோவில் செய்கிறீர்கள் அப்படி இப்படி ஆக்களோட நல்ல மாதிரி இருக்கிறீர்கள் என்ற ஒரு எரிச்சல் குணம் தான். வேறு ஒரு எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை. அதனடியால் தான் இதே இது வந்து ஒரு நியூஸ்காரர் வந்து எடுத்திருந்தா அவங்களோட
சண்டைக்கு போயிருப்பாங்களோ தாங்களே வந்து போட்டி தாங்களே வந்து போட்டி கொடுத்துருப்பினோம் அப்படி போனாங்க இப்படி போனாங்க இதுக்குள்ள வந்தாங்க அதுக்குள்ள எடுத்துனாங்கன்னு சொல்லி அது நீங்கள் வந்து இப்படி செய்கிறதால தாண்டா வந்து பிரச்சனை பார்த்து இதண்டுங்க பேந்தேன் பகையை வளர்க்காதீங்கன்னு சொல்லி உண்மைக்குமே நான் வந்து யாருடையும் பகை வளர்க்க நான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் தான் வந்து பகையை நினைக்கிறீங்க அதுக்கு நான் பகையை வச்சா நானும் என்ன செய்கிறது அதுக்கு நான் வந்து அடிவில் போடுறதும் இல்லை என்னால் வந்து நான் அவ்வளவு தூரம் கதை சொல்லிடுமோ அவ்வளவு தூரம் சொல்லி போட்டு மிச்சது 7வது படின்றது சட்டத்தின்படி தான் நான் போவேன் நீங்கள் அதை கொஞ்சம் யோசிக்காங்க நான் வந்து எல்லாத்துக்கும் ஆக்கள் இருக்குது சட்டத்தின்படி போய் சட்டத்தில் என்ன இது இருக்கோ அதையே நான் கேட்டு அதன் மூலமாக செய்வேன் எனவே ரோட் வழியை கண்டு மறைச்சு அடிப்பேன் என்று சொல்கிற கதையெல்லாம் எனக்கு அது செய்ய தெரியாது நீங்கள் அப்படியோட கேள்விக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நான் வந்து சட்டத்தின்படியே இதை வந்து பார்த்து கொள்ளுவேன் ஓகே இதில் வந்து நான் இதுலேயும் வந்து எதுவும் தவறுதலாக காய்ச்சிருந்தேன் இன்னும் வந்து மன்னிச்சு கொள்ளுங்க ஏன்னா இந்த மனம் வந்து கொஞ்சம் குமுறி கொண்டு இருந்துச்சு நேற்று போடல நேற்று போடுற இதுலேயே இல்லை தாங்கலாமல் இருந்துச்சு அதனடியால் தான் நின்றை கூடிய அதை விட அவன் செல்லோருன்னு வந்து சொல்லி கொண்டு இருந்தான் என்னடா இப்படியெல்லாம் வந்து ரோட்டில் எல்லாம் கண்டு பாட்டு கேட்குறாங்க என்று சொல்லி தனக்கு ஹெல்மெட்டை கலட்டி அடிச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தவன் நீ வீடியோ எடுத்து போடுறனா போட்டு தான் வந்து சாட்சியாக சொல்கிறேன்னு சொல்லி கொண்டு நின்றவன் என்ன நான் நினச்சி பிரச்சனை இல்லையாடா பாப்பேன் அம்மா கத்தி கொண்டுட்டு வரேன் நான் நேற்று ஒரு வீடியோ இந்த தான் போட்டு இருந்தேன்னா அம்மா வந்து சொல்லி கொண்டு இருந்தால் உதவியில் 3டையும் அழிச்சு போட்டு இந்த விடுங்கோ உங்களோட வேலையை பாருங்கன்னு சொல்லி அப்படி என்ன இன்றைக்கு வந்து இதை செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஓகே அப்போ நாங்கள் வந்து இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோட கருத்துக்கள் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு புதிய ஒரு வீடியோட டைம் இருந்தால் சந்திப்போம் பாய்